Hi friends, welcome to Dhara Designers. இன்னைக்கு நாம வந்து ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயா அக்காவோட ப்ளவுஸ் தான். அவங்க வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல தான். ஸோ அவங்க வந்து நமக்கு ஒர்க் பண்ண கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ அண்ட் பர்பிள் கலர் காம்பினேஷன். இதில் வந்து ஒரு சைட் பார்டர் வந்து பெருசாக இருந்தது, ஒரு சைடு வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது சாரீ பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக இருக்குது, காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ப்ளவுஸில் வந்து ஹேண்டுக்கு மட்டும் செல்ஃப் டிசைன் இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிசைன் இருந்தது. நம்ம ஹேண்டுக்கு இதை ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். நெக்லைன்ஸுக்கெல்லாம் நம்ம வேறு மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் எப்படி லோடிங் போடுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் நம்ம இந்த பெண்டுலாம் வந்து கொஞ்சம் கிராஸை வந்து கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் விட இதில் கொஞ்சம் ஒர்க் இன்னும் பார்த்து பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்பவும் போல் இதுக்கு பைப்பிங் த்ரெட் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பட் இந்த இடத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதான் ரொட்டேஷன் கொடுத்து எடுங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து நல்லா பிசுறு இல்லாமல் வரும். பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வராது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நம்ம எப்பவும் போடுற அந்த ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் சரளமாக போட்டுருவீங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸோ எகைன் நீங்கள் சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல இன்னும் நல்லா ஷார்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் சேம் இதே மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே வர அப்படியே இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த லோடிங் முடிச்சுட்டு இந்த ரெண்டு சைடும் எப்போ போல நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 3 பீடும் ஒரு சுகர் பீடும் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த பீட் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். இது வந்து நான் இந்த பாபின் வச்சு தான் போட்டேன். ஸோ இது மாதிரி ரவுண்ட் போட்டிருக்கேன். நம்ம இதில் வந்து ரிங் நாட் போட்டு ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். டுட்டோரியல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, பட் இதுலேயும் பார்க்கலாம். இந்த கலர் யூஸ் பண்ணி சாரீ மேக்ஸிமம் ப்ளூ தான் இருக்குது. ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணி தான் வந்து நான் ரிங் நாட் போட போகிறேன். ஸோ எப்படி போடுறேங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த அவுட்டர் லேயரை முடிச்சாச்சு. இனி வந்து உள்ளுக்குள்ளே. ஸோ அப்படி போடும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும், கொஞ்சம் 3D எஃபெக்டில். ஸோ இது பார்க்க அழகாக இருக்கும், பட் டைமு தான் நம்மளுக்கு ரொம்பவே எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாட்னா நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இப்படி எடுத்துகிட்டு இது இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம எங்கே குத்த போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சம் த்ரெட்டை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க. அப்படியே எப்பவும் போல் நம்ம இழுத்துக்கணும். இந்த இடத்துல நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா இப்படி கையை எடுத்து இப்படி மாற்றி அந்த த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி உள்ளேயும் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெட்டல் மாதிரி பூ மாதிரி வரும். ஸோ டுட்டோரியலும் இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
எடுத்துகிட்டு இப்படி வேணால் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் அப்படி தான் பிடிப்பேன். ஸோ எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ஃப்ளார்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதோட சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். நம்பர் 5 சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்மளுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது, பட் அந்த பீட்ஸ் வைக்கும்போது அது நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். ஸோ நம்ம பீட்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 5 கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் வந்து இதில் வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். பட் இதில் கோல்ட் கலர் கொடுக்கும்போது தான் நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதனால் இதை கொடுத்துக்கிறேன். போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக நரம்பை பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நரம்பு யூஸ் பண்ணும்போது அயன் பண்ணும்போது விழுந்துரும் அந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதையும் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணுவோம். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிவ் அவே போயிட்டுருக்குது. ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம இது ஃபுல்லாக இதே மாதிரி பீட்ஸ் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் ரெண்டுக்கும் சென்டரில் இந்த மாதிரி சின்ன ஒரு கொடி மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையும் நம்ம ஒரு சின்னதாக ஒர்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்த இமேஜில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தது. பட் இவங்களோட நெக்கோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வருது. ஸோ நம்ம ரொம்ப அகலமாக போக முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக ஒரு இது பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கோதுமை பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இது யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் சுகர் பீடும். ஸோ இந்த மேட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து சூயிங் த்ரெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இது பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் கூட பண்ணலாம். எடுத்துகிட்டு நான் இங்கே ஒரு ப்ளைனாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லை நாட் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளைனாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கோதுமை பீட், ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு எது லாஸ்ட்டாக வரணுமோ அதை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போடுறேன். எகெயின் ஒரு லாக் மீன்ஸ் குட்டி ஸ்டிச். இப்போது இதுக்கு நேராக இந்த சைடு ஒரு பெரிய ஸ்டிச், எகெயின் ஒரு குட்டி ஸ்டிச். அது தூக்காமல் இருக்கணும் இல்லையா? இப்போ அதே மாதிரி ஒரு பீட் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ எகெயின் இதை வந்து இதே மாதிரி தான் இந்த பீட்ஸு ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஸோ அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா எடுத்துனே நாட் போடாதீங்க. இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நாட் போடுங்க. இதுக்காக நீங்கள் செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது எதுவுமே. இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொம்புக்கு சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். நார்மலாக நம்ம சுகர் பீட்ஸ் கொடுப்போம்ல, அது மாதிரி தான். ஸோ இது நான் கொடுத்துட்டு காமிக்கிறேன். எப்போவும் கொடுப்போம்ல அது மாதிரி தான். ஸோ நான் வந்து 2 சுகர் பீடாக கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங் இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுறேன். ஜர்தோசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு நான் சூயிங் நீடில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். உள்ள ஃபில்லிங் மாதிரி பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரெட் எடுத்து பண்ணுறேன். ஜர்தோசியை பற்றி தான் நிறைய பேர் வந்து புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து ஜர்தோசியை பற்றி இன்னும் தெளிவாக வீடியோ போடுங்க, கண்டினியூவாக வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் அதனால். ஸோ இப்படி கொடுத்து இங்கே ஒரு நாட் போட்டுட்டு கிராஸாக ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து நாட் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து டிசைன் ட்ரேசிங் பற்றியும் கேட்டிருந்தீங்க.
எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதை கிராஸாக போட்டுக்கலாம். நான் இங்கிருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ், இது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச், அகெயின் இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம லோடிங் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கே இதை போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும்னா நீங்கள் அப்படியே கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் எம்போஸ்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோடிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கேப் இருந்துச்சு, ஸோ இதுக்கடையில் இந்த கேப் இருந்துச்சு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சம்கீஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஜர்தோசியெல்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரி நீடில், ரொம்ப சன்னமான நீடில். இது வந்து இந்த நீடில் தான். ஸோ இந்த நீடில் தான் நம்பர் 10. ஸோ இது நல்லா ஈஸியாக இருக்கும். ஜர்தோசிக்கு பீட்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக போகும். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சம்கி எடுத்துகிட்டு இப்படி ஃபுல்லாக இப்படி உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தது ஒரு சுகர் பீட் எடுத்து இதை அப்படியே இந்த ஹோல்குள்ளே போட்டுட்டு அப்படியே கீழே எடுத்துட்டோன்னா அப்படியே நின்றுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அது கரெக்டாக அந்த கேப் ஃபில் ஆகி அழகாக தெரியுது, கிராண்டாக தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப்பெல்லாம் ஃபில்லப் ஆகி அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் போட போகிறேன். அப்புறம் வந்து ப்ளவுஸ் பேக் சைட் ஃபுல்லாக புட்டாஸ் கொடுக்க போகிறேன். இதோட ஹேண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.